கூட மாட வேலை செய்ய ஒரு ஆளு கிடையாது. வயசு பொண்ணு இருக்கான்னு தான் பேரு. ஒரு ஹெல்ப் கூட கிடையாது. யாரும் இல்ல எனக்கு. கூட மாட செய்யறது கூட ஒரு ஆளு கிடையாது. எல்லாம் ஆக்கி கொட்டுறதுக்கே சரியா இருக்கு. பொட்ட புள்ளன்னு எதுக்கு இருக்காலோ தெரியல. எல்லாத்தையும் நம்மளே பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப எழுந்து வரியா கரண்டியை தூக்கி எறிட்டு மாடி. இவெல்லாம் என்ன ஜென்மனே தெரியல. இவ்வளவு கத்துறேன், கொஞ்சமாவது மதிக்கிறாளான்னு பாரு. இதெல்லாம் திருந்தாது. எழுந்துக்கிறாளான்னு பாரு. பாருமா இவள. ஐயோ எல்லாம் என் தலை எழுத்து. ஏன் அத்தா காலையிலே பாட ஆரம்பிச்சிட்ட? முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். வேலை கிடைக்குதோ இல்லையோ, பட்டணத்துக்கு போய் நான் அங்கேயே நிம்மதியா இருந்துட்டு போறேன். தினமும் காலைல எழுந்திரிச்சோடனே ஓ மூஞ்சிலேயே முடிக்க வேண்டியதா இருக்குது பாரு. போடி போ. உனக்கெல்லாம் ஆக்கி போடணும் எனக்கு தலையெழுத்தா என்ன? நீ போனீனா நான் நிம்மதியா இருப்பேன். அடி போடியா அத்தா. ஏய் போய் தொலை. மாவ், நான் ஊரு பொறுக்கிட்டு வரேன் மாவ். நான் வீட்லயே எப்படின்னா வெளிய வேற மாதிரி. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு, முத்தழகு, பவளமணி. எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. இது இப்ப இல்ல, நாங்க ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே. படிக்கிறதுல ஒண்ணும் இல்ல. டெய்லி இதே வேலையா போச்சு. கிளாஸ்க்குள்ளே வராதீங்க, வெளியவே நில்லுங்க. கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆக கூடாது. புடி புடி வந்துட போறோம். ஐயோ தாவணுமே. எங்கடி அவங்களாம்? அவன் கிடக்குறாங்க, வாடி. ஓடுறி. இப்படிதான் ஏதாவது வாழ்த்தனம் பண்ணிட்டு இருப்போம். காலையில சுத்த ஆரம்பிச்சோம்னா நைட்டு சோத்துக்கு தான் வீட்டுக்கு போவோம். கம்மாங்கரை, ஏரிக்கரை, வயல் வரப்பு அப்படின்னு நாங்க சுத்தாத இடமே இல்ல. நாங்க வம்பு இழுக்காத ஆளுங்களே இல்ல. என்னடி ஓவரா பண்றீங்க? ஏய், நான் எகற பஞ்சாயத்துல கைப்பிடிச்சு எடுத்து பிராது கொடுக்கவா? ரொம்ப தாண்டி பண்றீங்க. போங்க போங்க. மயந்துட்டாண்டி. ஆமாண்டி. என்ன நடுவுல வந்து விழுறீங்க எருமை மாதிரி? எவன் அவன்? எருமை மாதிரி இல்லத்தா, இந்த எருமெல்லாம் குளிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்க வந்தேன். என்னதான் சைக்கிள் ஓட்டுன்னு இருந்தாலும் குறையுதா பாரு. பழைய சேரு வேற ஒன்றும் கிடையாது. ஆமா, யார் வீட்டுக்கு இலவு செய்தி கொண்டு போயிட்டு இருக்க? இலவு செய்தி இல்ல, எவ்வளவு பூர்ணிமான்னு ஒத்திக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதை கொண்டு போய் கொடுத்துட்டு மதியம் கறி குழம்புக்கு வீட்டுக்கு போறேன். ஊர்ல யார் யாருக்கோ வேலை கிடைக்குது, நீயும் தான் படிச்ச. படிச்சாலா? போலாவா? இரு, என்ன பேர் சொன்ன? யாரோ பூர்ணிமாவா? யோ, அது நான் தாயா. ஏய், உன் பேர் அராதி தானே? அது நீங்களா வச்ச பேரியா? அப்பாத்த வச்ச பேர் பூர்ணிமா தாயா. என் மேல சத்தியமாயா? நம்பலாமா? தாயா. என்ன பிரிச்சிருக்கு? அது ஒண்ணும் இல்ல, இங்க என்ன கலெக்டர் வேலையா பாக்குறாங்க? ஏதாவது இந்த மாதிரி இலவு செய்தி நல்ல செய்தி வந்தா மட்டும் சொல்றது. மணி ஆடலாம் நானே வச்சுப்பேன். நீ போஸ்ட்மேனா வேலை பார்த்ததுக்கு நீ பார்த்த ஒரே உருப்படியான காரியம் இதான். மணி ஆடர் மட்டும் யாரும் சொல்றாங்க? யார்கிட்ட சொல்ல மாட்டே போ. போய் பொறுக்குங்க. வேலை கிடைச்சிடுச்சு. என்னடா ஒரு இன்டர்வியூ கடுதாசி வந்ததுக்கு இதுங்க இப்படி குதிச்சுட்டு சந்தோஷமா ஓடுதுங்கன்னு பாக்குறீங்களா? எங்க வீட்டுல நானு, என் அம்மா, தங்கச்சி மட்டும்தான். என் அப்பா நாங்க சின்ன வயசா இருக்கும் போதே வீட்டை விட்டு ஓடிட்டாரு. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு அதுக்கப்புறம் எங்க ஊர்லயே இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்து பிஇ முடிச்சேன். தங்கச்சியை நான் தான் வேலைக்கு போய் படிக்க வைக்கணுங்கிறதுக்காக நிறைய கம்பெனில நான் வேலைக்கு அப்ளை பண்ணேன். இதுல ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் திருப்பி இன்டர்வியூ கடுதாசி அமைச்சிருக்காங்க. சுத்தி பார்க்க ஆத்தா என்னத்தையாவது பண்ணிக்கிட்டே இரு. இந்த கவர் எங்க இருந்து கவிக்கிட்டு வந்துச்சோ. இது என்ன தெரியுமா? என்ன? எனக்கு பட்டணத்துல வேலை கிடைக்க போகுது. அப்படியா? என் ராசாத்தி. என்ன இப்ப மட்டும் பாசம் பொங்குது? ஆமா போடி. இவனவ சம்பாரிச்சு மெரினா பிச்சை என் பேர்ல எழுதி வைக்க போற மாதிரி. போடி பொசக்கட்டவளே, வேலை இருந்தா பாரு.
எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க, நீ என்ன கலாய்ச்சிட்டு இருக்க? நெசமாவே உனக்கு வேலை கிடைக்க போதா? ம். என்ன மாதிரி வேலை? 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வர மாதிரி வேலையா? முதல்ல நீ கம்பெனி பேரை சொல்லு, நான் மாமா கிட்ட விசாரிக்க சொல்றேன். எதுக்கு என்கிட்ட இவ்ளோ கேள்வி கேட்டிருக்க? இதே நான் ஒரு பையனா இருந்தா இவ்ளோ கேள்வி கேட்பியா என்னைய? 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வர வேலைலாம் இல்ல, மார்க்கெட்டிங் வேலை தான். அதுவும் இன்னைக்கு நைட்டே நான் கிளம்பணும், நாளைக்கு காலைல இன்டர்வியூ. இன்னைக்கு நைட்டேவா? என்ன நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் அப்புறம் போலாம். இன்னைக்கு நைட் எல்லாம் போக தேவையில்ல. நைட்ல போய் தனியா போக முடியுமா? அந்த கம்பெனிக்காரனா உன் மாமா வீட்டுக்காரனா? நீ பேசுறதுல கேட்டு இருப்பானா? இன்னைக்கு நைட்டே கிளம்பணும், இல்ல எனக்கு தெரியாது. என்னமோ போ, நீ எங்க சொல்ற பேச்சு கேட்க போற? சரி நீ போ, நைட்டே கிளம்பணும்னு சொல்றே, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா இல்லையா? இல்லதான், இதோ போய் எடுத்து வைக்கிற. ஏ பவுனே, அந்த பச்சை சுடிதார் எடுத்து வைடி. ஆமாடி, நீ நைட்டே பஸ் ஏறுறேன். இன்னைக்கு நைட்டேவா? அம்மா எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அவங்க எங்க ஒத்துக்கிட்டாங்க, போகக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. நான் தான் முடியாதுன்னு சொல்லி பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியா? ஆனா இதுக்கே எப்படின்னா இன்னும் எனக்கு பீரியட்ஸ்லாம் தெரிஞ்சா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ. பீரியட்ஸா? இந்த டைம்ல டிராவல் பண்ண போறியா? நீ ஏன்டி தாய் கிழவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இல்லடி, நைட் ஃபுல்லா பஸ் டிராவல் எப்படி மேனேஜ் பண்ண போற? 8 மணி நேரம் ஜர்னி தான். ஆனா என்கிட்ட தான் விஸ்பர் இருக்குல்ல, சேஞ்ச் பண்ணுங்கிற டென்ஷன்லாம் இல்லை, நான் பாத்துக்கிறேன். சரிடி, நான் அப்புறம் பேசுறேன். அங்க போயிட்டு உங்ககிட்ட பேசுறேன். பை. புத்திசாலித்தனமா என்கிட்டயே மறைக்கணும்னு பார்த்தல, இப்பவே இப்படி இருக்க. பட்டணத்துக்கு போய் என்னெல்லாம் பண்ண போறியோ போ. மா, இப்ப என்ன பீரியட்ஸ் தானே, உலகமா அழிஞ்சிருச்சு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமா. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இன்னொரு தடவை கிடைக்குமா சொல்லு? நீ தானே சுதந்திரமா இருக்க சொல்லி தந்த, நீயே இப்படி பண்ண எப்படி? என்னமோ போ, நீ முடிவு எடுத்தா மாத்தவா போற? இந்தா இதை எடுத்து வச்சுக்கோ. மா கிளம்பலாம். ஏ பவுனு. சரி குட்டிமா, பத்திரம். உடம்ப பாத்துக்க, சாப்பிடுமா. சனிக்கிழமையானா எண்ணெய் தேய்ச்சி தலையில தண்ணி ஊத்து. உடம்பு ரொம்ப சூடாயிடாம பாத்துக்கோ. நல்லா சாப்பிடு, டயத்துக்கு சாப்பிடு. என்ன சாப்பிடாம காஞ்சிட்டு இருக்காத. பத்திரமா இருமா, தைரியமா இரு. என்ன? சரிமா, யாருமா நானு, இந்த ஊர் அராத்தில. சரி டாடா, பாத்து போயிட்டு வா. ஐடி செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. பூவாசம் மேடை போடுதம்மா. பெண் போதாடை பேசுதம்மா. அம்மம்மா. யாருமா அது? பஸ் விட்டுக்கு இறங்க சென்னை வந்துச்சு. அம்மம்மா ஆனந்தம். ஹலோ மேடம், எங்க போனோம்? நல்லா பூஜை பத்தியா இருக்கு. அட ஓரம் போமா, நீ வேற. ஐ அக்கா கூடுத்தாங்க அக்கா. ஐயோ அக்கா காப்பாத்துங்க, அக்கா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏய் நான் தாண்டி. என்னடி ஆச்சு உனக்கு? மீனாட்சி அம்மாளே. அப்பாடா, இப்பதாண்டி நம்ம ஊர் வாசனையே வருது. ஆனா இங்க மீனான்னு கூப்பிடு, சரியா? சரி வா போலாம், குடிச்சிட்டு வா. இல்ல போதும். என்னடி போதுமா? முடியெல்லாம் சாயம் போட்டு வச்சிருக்க? அதுதான் அப்படி தாண்டி, வாடி. ஏய் உள்ள வாடி. ஏய் அவரும் ஏண்டி பாத்துட்டு இருக்க? உள்ள வா. அவளுக்கு எனக்கு ஆகாதுடி. ஏய் உட்காருடி, வா. சரி. ஏய் நீ சொல்லு, அம்மா தங்கச்சிலாம் எப்படி இருக்காங்க?
எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ம் சரி. ஆமா, ம் ம். நீ எப்படி இந்த ஊர்ல இருக்க? ஏன்? எப்ப பாரு டிராபிக், ஒரே சத்தம், தூசி, காரு, ம், பைக்குன்னு. ம். ஏண்டி புலம்பிட்டே இருக்க? வந்த புதுசுல நானும் அப்படிதான் இருந்தேன். அப்புறம் எனக்கு பழகிடுச்சு. உனக்கு பழகிடும். சரியா? ஃப்ரீயா விடு. ஓகே. கரெக்ட் தான். ஆனா அந்த மாதிரி ஒரு ஊரை விட்டு இந்த ஊர்ல இருக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இந்த ஊர்ல இருக்க பாதி பேர் உன்ன மாதிரி என்ன மாதிரி வெளியூர்ல இருந்து வந்தவங்க தாண்டி. இந்த ஊரை திட்டுவாங்களே தவிர யாரும் இந்த ஊரை விட்டு போக மாட்டாங்கடி. ஏன்னா இது சோறு போடுற ஊரு. ஏய், என்ன? பொண்ணுங்க ஹாஸ்டல்னு சொன்ன, ஏதோ ஒரு பையன் வந்து நிக்கிறான். நான் தான் கூப்பிட்டேன். ஆ, ஐயோ அவர் தண்ணி கேன் போடுறவருடி. நான் தான் தண்ணி இல்லைன்னு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஆனா நெக்ஸ்ட் டைம் காசு சேர்த்தி தந்துடுறேன். தண்ணிக்கு காசா? ம். அப்ப இங்க போர் தண்ணில கிடையாதா? இங்க பாதி ஏரியால தண்ணியே கிடையாது. எல்லா வீட்லயும் கேன் வாட்டர் தான். அம்மா ஏதோ இன்டர்வியூ போறேன்னு சொன்னியே, எந்த கம்பெனி அது? கேடிஎஸ் சொல்யூஷன். கேடிஎஸ் சொல்யூஷன் எங்கடி இருக்காது? ஏதோ சோழிங்கநல்லூர். ஒரு ரொம்ப பக்கம்டி. போய் குளிச்சுட்டு வா, நம்ம போலாம். சரி. பாத்ரூம்? காமன் பாத்ரூம் தான். போய் குளிச்சுட்டு வா. ம். இங்கிலீஷ் கக்கூசா? ஐயோ, எனக்கு இதுல போனா வராதேடி. ம். அம்மா! ஐயோ, என்னடி உள்ள சத்தம்? இறங்கும் போது கீழே வந்துட்டேன்டி. எங்க இருந்து விழுந்த? அதெல்லாம் உனக்கு புரியாது. குடு. சரி போ. ஊருக்கு போய் சேர்ந்துட்டியாடி? ஆமா, காலையிலே வந்துட்டேம்மா. இன்டர்வியூ கிளம்பிட்டியா? இதோ புறப்பட்டேன். காசெல்லாம் வச்சிருக்கியா? காசு இருக்குதுமா. சரி பாத்து போடி. சரி வச்சுட்டா. போயிட்டு வந்து போன் போடு. சரி பாத்துக்கோங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 93.5 பிக் எஃப்எம். நான் தாங்க உங்க ஆர்ஜே மணிஷ் பேசிட்டு இருக்கிறேன். அதாவது கையில பர்ஸ் வச்சிருந்தா சேஃப்டின்ற மாதிரி சொன்னாங்க. வட பாயிண்ட்ல ஒரு பொண்ணிட்ட அப்படியே பர்ஸ் ஆட்டி போட்டு போயிட்டாங்க. சரி பேக்ல வச்சிருந்தா யாரும் கண்டுபிடிக்க முடியாது, காசு தெரியாதுன்னு பார்த்தா வியாசர் பாடியில பஸ்ல போயிட்டு இருக்கிற ஒரு பொண்ணிட்ட அப்படியே பேக்ல இருந்து அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்களாம். வீட்ல வச்சா சேஃப்டின்ற மாதிரி பல பேர் வீடு பூந்தும் கொள்ளை வச்சுன்னு போயிட்டாங்களாம்பா. அங்கேயும் சேஃப் இல்லப்பா. சரி எங்க தான் பணத்தை வச்சா சேஃப்ன்ற மாதிரி யோசிச்சா சில பேர் சொல்லுவாங்க பேங்க்ல வச்சா சேஃப். ஆனா மேரியம்மன் இந்தியன் வங்கியில போன வாரம் தான் 1 கோடி மதிப்பிலான பணத்தை அபேஸ் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டீங்கல்ல. சில அதீத புத்திசாலிகள்லாம் நகை மார்க்கெட் வச்சா நம்ம சேஃபா இருப்போம்னு. ஆனா போன வாரம் தான் நீங்க பாத்திருப்பீங்க வனிதா ஜுவல்லரிக்குள்ள ஜோக்கர் மாஸ்க்லாம் போட்டு கம்சி எல்லா நகையும் ஆட்டை போட்டுனே போயிட்டாங்க. ஒரு பக்கம் நகை கொள்ள இந்த மாதிரிலாம் நடந்தாலும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கற்பழிப்பு அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது. சோ நமக்கு எதுக்குப்பா வம்பு? நாம இதுக்கு தீர்வு சொல்ல முடியாது. ஏதோ என்னால முடிஞ்சது சுறா படத்துல இருந்து திருப்பதி அடியே கிளம்பலையா நீ இன்னும்? என்ஜாய் பண்ணுங்க. Excuse me. Hello. கனவு. மேடம், மை நேம் இஸ் பூர்ணிமா. இன்டர்வியூ? The interview was over last week, no? பட் மேடம், எங்கது எங்க வச்ச? மேடம், திஸ் They already sent an email. Interview was over last week only. ஓவரா? டேய் போஸ்ட்மேன், ஏதாவது இந்த மாதிரி இளவு செய்தி நல்ல செய்தி வந்தா மட்டும் சொல்றது. மணி அடலாம் நானே வச்சுப்பேன். ஊர்ல அவ்வளோ பந்தவா பேசிட்டு வந்தேனே, இந்த மூஞ்சி வச்சுட்டு ஊருக்கு போவேன். மேடம், பாத்ரூம் வேர்? That side. தேங்க்யூ. என்னம்மா இங்கிலீஷ் பேசுறாங்க? Hey, சாரி idiot. இவங்க எல்லார்கிட்டயும் இல்லாத ஏதோ ஒன்று குறையுது நம்ம கிட்ட. ட்ரெஸ்ஸா இல்ல மேக்கப்பா? முடியோ? சிரிப்பு.
அது என்ன மூஞ்சில வந்ததுல இருந்தே இல்ல? என்னடி ஆச்சு பூர்ணிமா? எல்லாமே கடந்து போறது தானே வாழ்க்கை. அது அழுகாச்சியா கடக்கிறதும் சிரிச்சுனே கடக்கிறதும் நம்ம கையில தானே இருக்கு. நம்ம சிரிச்சுனே கடப்போம். இப்ப எப்படி இருக்கு முகர? Do you have any sense? சாரி. Nonsense. வாடி என் பேதி பேபி. நானும் அப்பத்துல இருந்து பார்த்தா எத்தனை வாட்டி What the hell you are doing? அடிங்க.